sky the Lord is going to come. எத்தனை பேர்? How many of you? குடும்பத்துல In family. எங்க குடும்பமா சந்தோஷமான குடும்பம் இல்லைன்னு. And my family is not the happy family. How many of you see? இயேசுவா, Lord Jesus. Hallelujah. Hallelujah. ஆமென். Amen. உங்கள் மத்தியிலே தேவன் உங்களோடு கொண்டிருக்கிறார். The Lord is listening in your கர்த்தர் கொடுத்த கணவன் மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமா இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் குடும்பம். And the Lord given family, the husband and wife and children, if you are rejoicing, then the Lord will be glorified. Hallelujah. 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 உங்கள் குடும்பம் கர்த்தருக்குள்ளாய் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். The Lord would like your family to grow in Him. அது வசனத்தோடு இருக்க வேண்டும். And it should be with words. வசனத்திற்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்க There வேண்டும். should be a unity within words and the family. இப்ப இல்லை என்றால் If it is not, சந்தோஷமான கிறிஸ்துவ குடும்பம் வாழ்க்கை இருக்காது. and a joy of Christian family, we should be. அநேக கிறிஸ்துவ குடும்பம் இருக்கிறது. There are many Christian families. சந்தோஷமான கிறிஸ்துவ குடும்பம் கையிட்டு என்னதான் And happy Christian family, we can count it in fingers. நான் விசுவாசிக்கிறேன். I believe. எல்லா கிறிஸ்துவ சந்தோஷமான குடும்பத்தை கண்டு தந்திருக்க நினைக்கிறேன். And I believe that all the families are happy family in Christ. ஹalleluya. Hallelujah. அதுக்கு சொல்ல மாட்டீங்க. Hallelujah. ஹalleluya. Hallelujah. சரி, வேதம் சொல்கிறது Bible says, கணவன் எப்படி இருக்க வேண்டும்? how should be a husband? மனைவி எப்படி இருக்க How should be வேண்டும்? a wife? பிள்ளைகள் எப்படி இருக்க How should the வேண்டும்? children இது be? வேதம் என்ன What சொல்கிறது? Bible says, அதை நாம் ஆழமாய் பார்க்க போகிறோம். we are going to see that. வசனத்தை வாசிக்கலாம். We read word of God. சங்கீதம் Psalm 127 சங்கீதம் 107, 127. கடைசி 2 வசனங்களை வாசிக்கலாம். Last two words we shall read. அறுபதின் குமாரன் ஆ பகவான் கையில் அமுதம் ஒப்பாய் இருக்கிறார். ம் அவைகளால் அபராதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ம் அவர்கள் ஞானமடையாமல் திருமண வார்த்தையை சத்தியத்தோடே பேசுவார்கள். ஆ யாரோட பேசுவார்கள்? அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிங்க. பிள்ளைகள் கர்த்தாவரும் சுதந்திரம். The children are the blessing of the Lord. ஹalleluya. Hallelujah. பிள்ளைகள் கணவன் மனைவி பிள்ளைகள் இந்த மூவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து சந்தோஷமாய் இந்த உலகத்திலே வாழ விரும்புகிறார், வாழ வைக்கிறார். The Lord would like to bless the husband and wife and children are making them to live in this life in this world happily. கணவன் எப்படி இருக்க வேண்டும்? How should be a husband? 127 சங்கீதம் 128 சங்கீதம் 128 ஒன்றாம் வசனம் வாசிப்போம். verse 1. யாருக்கு பயந்து? சத்தமா சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்து. Fear the Lord. மனுஷனுக்கு பயந்தல்ல. Not fearing the men. மந்திரிக்கு பயந்தல்ல. Not fearing the ministers. பிசாசுக்கு பயந்தல்ல. Not fearing the evil. கர்த்தருக்கு பயந்து. Fearing the Lord. கர்த்தருக்கு பயந்த மனுஷன் யார்? And who is the one who fears the தீமை Lord? விட்டு விலகிறவன். The one who is away from evil. சத்தியத்துக்கு கீழ்ப்படிகிறவன். Who obeys the word of God. சத்தியத்தை Who விசுவாசிக்கிறவன். believes the word of God. இயேசுவை எல்லா இடத்திலும் பிரசங்கம் பண்ணுகிறவன். And Lord Jesus been preached everywhere. இயேசுவுக்காய் வாழ்கிறவன். To live a life of what Jesus. லஞ்சம் வாங்காதவன். Who does not receive திருடாதவன். who does not see us. மனைவிக்கு உண்மையாய் இருக்கிறவன். And who is true to his wife. இவெல்லாம் கர்த்தருக்கு பயந்து. And they are God fearing men. ஹalleluya. ஹalleluya. தேவ பிள்ளையே, Children, உன் மனைவியை அதிகமா நேசித்து கர்த்தர் கொடுத்த மனைவியை நீ அதிகமா நேசித்து கர்த்தருக்குள்ளே வளர்க்க வேண்டுமானால் நீ கர்த்தருக்கு பயந்த மனுஷனாய் இருக்க வேண்டும். and if you love the wife the Lord have given, and if you love them more, and you should be fearing the Lord. ஹalleluya. Hallelujah. சில நேரங்கள்ல In some days, சில ஆட்கள் பேசுவாங்க பாருங்க. and some people speak, சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? and sister, are you good? மனைவி என்ன? சொல்லு. And the wife they say, okay, you tell. What is it tell? ஹalleluya. Hallelujah. கல்யாணம் ஆகி முதல் வாழ்க்கை எப்படி பேசணும் தெரியுமா? And first, after they are married in the beginning, how do they speak? உன்னை போல அழகில்லை. And there is no beautiful thing அப்படியே like, பேசுவாங்க. and like that they will speak. கொஞ்ச நேரம் போன பிறகு And after a few days have been passed, போமா and come and go. இன்னா What is it? ஷூ Shoe. நான் சொன்னா நில்லு, சொன்னா உட்கார். And if I say you stand, if I say you go. இந்த வாழ்க்கை ஜென்ஸ் நம்ம ஆண்கள் அப்படி இருந்தா கர்த்தரை பிரிவிடாத வாழ்க்கை. And if when it is like this, that is not liked by our Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. கணவன் பண்ணி அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவரை கனப்படுத்த வேண்டும் சொல்லி கணவன்மார்களை கர்த்தர் விரும்புகிறார். I need to honor them and understand them. That is what the Lord likes. உங்கள் சிந்தனை வந்ததல்ல. It is not in your thought. It யாரும் பார்த்ததல்ல. has not been seen. பாஸ்டர் பார்த்ததல்ல. Pastor have not seen. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மனைவி. The Lord have given that wife to you. கையை உயர்த்தாம சொல்லுங்க. ஹalleluya. இந்த உணர்வோடு நீங்க இருந்தால் எல்லாவற்றுக்கும் அவர்களை
கனம் பண்ண ஆரம்பிப்பீர்கள். And if you are there with this feeling in everything, you will start honoring them. ஆவியில் நிறைவது எவ்வளவு முக்கியமோ, And how it is important. அபிஷேகத்தில் துள்ளுவது எவ்வளவு முக்கியமோ, And in feeling in anointing, how it is சபைக்கு important. வருவது எவ்வளவு How முக்கியமோ, important it is to come to the church. உன் மனைவியை கனம் பண்ணுவது அதோட முக்கியம். And it is important above that to honor your wife. ஆமென் சொல்லுங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா If you see some people, மனைவிதான் சாட்சி, and wife is the testimony. அந்த சாட்சி இருந்தாலும் வாழ்க்கை ஆசீர்வாதம் வரும். And if you have that testimony, then only your life will be Hallelujah. Hallelujah. இதுதான் சந்தோஷம். நல்ல திக்கு பிரதர் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். உங்களுக்கு வருது அடுத்தது. And you are seeing that you okay, brother, you tell more. Hallelujah. Hallelujah. கல்யாணம் பண்ண உடனே After you have been married, மனைவிமார்கள் சொல்லுவாங்க wife is to say. தமிழ்நாட்டுல இங்க எப்படி தெரியல, In Tamil Nadu, it is to be, I don't know how it is here. அத்தான் Dear, அத்தான் dear, நல்லா இருக்கீங்களா, are you good? உங்களை போல அழகை யாருண்டு, There is no one beautiful, handsome than you. வாங்க போங்க. Come here. கொஞ்ச நாள் ஆன பிறகு And after a few days, I've been what happened to you? For some family, it is happening. போக போக And after a few days, of the ஜோமோட போயிருந்தேன். I went to a family for a prayer. அந்த வீட்டை யாரும் ஜோமோட கூப்பிட்டாங்க. And that brother asked me for a prayer. எங்கம்மா உங்க வீட்டுக்காரன்னு. And where is your husband? I said. அந்த அம்மா ஒரு சத்தம் போட்டுச்சு. That sister shouted. என்னது? What is it? உங்க வீட்டுக்காரன் எங்கம்மான்னு கேட்டேன். Where is your husband? என்ன பேசுது அந்த அம்மா? And that sister is staring at me. உங்க வீட்டை யாரும் ஜோமோட கூப்பிட்டாங்க. Your husband only have called me for us to pray. அதுவா? Is he? அது எங்க கிடக்கும்? Like he might be somewhere fallen. நான் ஆடா மாடேன். And as I said, is he a cow or a sheep? புருஷனை கனம் பண்ணுவேன். You need to honor your husband. அப்படி கர்த்தர் அவருக்கு ஆளுபடியை கட்ட வைத்திருக்கிறார். And the Lord have kept him for administering. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கணவன் எல்லாவற்றிலும் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். And in everything you need to obey your husband. That's what the Lord likes. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நேரத்தை ஒதுக்கி நீ கணவர்கிட்ட பேசி அவருடைய உள்ளத்தில் இருக்கிற கசப்புகளை போகணும். ஏன்னா அவர் ரொம்ப டென்ஷனாக இருப்பார், இப்போ வேலை போவாரு. இதை நீங்க புரிஞ்சுக்கணுங்கன்னா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். It's everything a time for them, and you need to share all the words and the bitterness in this work. Then only your life will be blessed. சாந்த குணம் And the peace. யாவருக்கும் தெரிந்திருப்பதாக வேதம் சொல்லுது. And it should be known to everyone, Bible says. முதலாவது உங்க புருஷனுக்கு தெரியும். And first your husband should know. அவர் சூடா வந்தாலும் நீங்க ரெண்டு வார்த்தை பேச அவர் டவுன் ஆகிடும். அல்லேலூயா. He comes in anger with your two words, he should be having that patience. ஏனென்றால் உங்கள் குடும்பம் தான் கர்த்தர் உலகத்துல சந்தோஷமா இருக்கும். Right? Because your family only is the Lord decides. மன்னிக்க வேண்டிய காரியத்தை மன்னித்து, And in forgiving things should be மன்னிப்பு forgiven. கேட்க வேண்டிய காரியத்தை கேட்டு, And where you need to ask forgiveness, you need to ask. உங்க வாழ்க்கை சந்தோஷத்தை கர்த்தர் அனுமதிக்க சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும். And in your life, what the Lord permits the joy, you need to experience it. அப்படி இருந்தால்தான் If you are like that, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். your life will be blessed. ஹalleluya. Hallelujah. ரெண்டு பேரும் சேர்ந்து And united together, பிள்ளைகளை புரிந்து கொள்ள you வேண்டும். need to understand your children. ஒரு அம்மா One mother வீட்டுல in her house, ஜோமனை கூப்பிட்டாங்க. and she asked for a prayer. இதே பாம்பேல தான் In same Bombay. வீட்டுக்கு ஜோமனை போனா When I went there for a இந்த prayer, இந்த குடிசையில கொஞ்சம் ஒரு இடமே and it was an area of slum, ஜோமனை கூப்பிட்டாங்க. she called me to pray. போனாக்கா When I went அங்கே there, ஜோமன்ட்டோம். we prayed there. அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டாங்க, பிள்ளைங்க வரவே இல்லை. When she called the children didn't came. இந்த அம்மா என்ன பண்ணி கரெக்டாக உள்ள போச்சு. And the sister ran inside. பார்த்தாக்கா அம்மா அந்த பொண்ணை காணோம். And she searched for her daughter, and the girl is not there. தேடி தேடி And she searched all around. உள்ளார கதவு ஜன்னலுக்குள்ளார கட்டுக்குள்ளார போயிடுச்சு. And she went inside the bed. அதை கையை விட்டு முடி பிடிச்சிட்டாங்க. And put her hands inside, and she pulled her daughter outside. ஈடுறவங்க கரெக்டாக ஈடு எடுத்துனாங்க. And she pulled her and brought her and stood in front of me. பாஸ்டர், Pastor, இந்த குட்டி சாத்தானுக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். pray for this little devil. நான் ஒண்ணுமே பேச முடியல. I couldn't speak anything. பேசக்கூடாதுமா. And you should not speak. இந்த குட்டி சாத்தானுக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். Kindly pray for this little Satan. ஜெபம் பண்ணி நான் இப்படி போனேன். I prayed and I went there. அந்த பொண்ணு கையை தலையில பண்ணிட்டு சொல்லுது, She shook her hands and she said, நான் குட்டி சாத்தாதா, I am a small என்னை devil. பத்தி நீ பெரிய சாத்தானுச்சு. And there is above that you are a bigger devil. பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு வார்த்தை
In front of your children, your words ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். should be very careful. கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பிள்ளை. These are inheritance given by. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. எல்லாவற்றிலும் உங்கள் பிள்ளைகளை கனம் பண்ண வேண்டும். In all you need to honor your children. சில பிள்ளைங்க இருக்காங்க. There are some children. அப்பா பத்தி அம்மாட்ட கொடுத்தாங்க, அப்பா பத்தி அப்பாட்ட கொடுத்தாங்க. And about mother, they need to pinpoint to the father, and about father, they need to pinpoint to the mother. 4-6 உள்ளுக்கு அடி விடும். And in 4-6 beatings will be there in the home. இது ரெண்டு கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கோம். And this will be seeing cricket. அது முடிஞ்ச மேட்ச் இங்க ஒன் டே மேட்ச் நடக்கும். And when the match are finished, this one day match will be conducted. அப்படிலாம் நம்ம குடும்பம் இல்ல. And our families are not like that. ஆனா வெளிய இருக்கிற குடும்பங்கள் இருக்கு, அந்த குடும்பங்கள் சத்தியத்தை கேட்கணும். And when the families outside here, they should hear to this word of அந்த God. குடும்பத்திலே கர்த்தர் உலாவணும். And may the Lord descend in their family. அவர்கள் கர்த்தருக்கு பயந்தவராய் இருக்க They வேண்டும். need to be having the fear for the Lord. வேதம் சொல்கிறது, Bible says, கர்த்தருக்கு பயந்து and fearing the Lord அவர் வழியே நடக்கணும். and walking in His way. அவர் வழியில் அல்ல, And not in His தான் way. வழி அல்ல, Not in our way. மனைவி காட்டிய வழி அல்ல, Not in the way with the யாரோ others. போதித்த வழி அல்ல, Not in the way with the others of peace. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொல்ல ஆண்டவர் வழியிலே The நடக்கும். Lord who said that I am the truth and the way and the way, the Lord said in that His way. வேதம் போதிக்கிறவனை நடக்க வேண்டும். And in the way which the Bible preaches. வேதம் நடக்கிற சொல்கிறவனை நடந்த அவன் வாழ்க்கை ஆசீர்வாதம் சொர்க்கம் பரலோகம் உன் குடும்பத்தில் வந்து இருக்கும். And the way which the Bible says you to walk, if you walk, your family will be like the heaven. அப்படி இருந்தால் உன் வாழ்க்கை சந்தோஷம் சமாதானம் இருக்கும். And if you are like that, your life will be with peace and joy. ஹalleluya. கர்த்தருக்கு பயந்து And in the fear of the Lord. அவர் வழிகளில் நடக்கிறவன் And the one who walks in His ways, பாக்கியவான். he is blessed. ரெண்டு காரியம். Second thing, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், you need to fear the Lord. அவர் வழியில் நடக்கணும். According to that, you need to walk. இந்த ரெண்டு காரியம் செய்தால் If you do these two things, பாக்கியம் உங்களுக்கு எனக்கு வரும். and you will be blessed for பாக்கியம் என்றால் என்ன? What is blessing? பாக்கியம் என்றால் என்ன? What is that blessing? யாருக்கும் கிடைக்காத ஆசீர்வாதம் பாக்கியம் என்பது அர்த்தம். And if you, it seems if you are blessed, that means no one have received that blessing. If you receive, you are blessed. கையோ அப்படின்னு சொல்லுங்க. ஹalleluya. இந்த உலகத்திலே கொஞ்ச காலம் வாழ போகிறோம். And we are going to live for a small time in this world. நிரந்தரமாய் வாழக்கூடிய இடத்துக்கு போவதற்கு முன்பாக And before we go to the eternal place, கணவன் மனைவி பிள்ளைகளோடு நாம் குட்டி பரலோகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் வருகிறோம். and with children and husband and wife, we will experience the small heaven that the Lord says. நிறைய பேர் குடும்பத்துல பார்த்தா நரகம் சொல்லுவாங்க. இல்ல இல்ல, கிறிஸ்து எனக்குள்ள இருந்தால் அது சொர்க்கமாய் And இருக்கும். many of them say that my family is a hell. No, no, it is not. If the Lord lives, it is a heaven. சாப்பாடு இருக்கோ இல்லையோ, If the food is there or not, பணம் இருக்கோ இல்லையோ, money is there or not, அழகு இருக்கோ இல்லையோ, there is the beauty. இயேசு இருக்க வேண்டும். Jesus should be there. கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். Lord, we will thank you. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நீ பாக்கியவான நாம். You need to be a blessing. இரண்டாவது வசனத்தை வாசிங்க. Read the Bible. 128 சங்கீதம் 2 வசனம். 128 to